தமிழிசை சவுந்தரராஜனை அழைத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுரை வழங்கியுள்ளார். தமிழிசை சவுந்தரராஜனை அழைத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியிருக்கிறார். சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு மேடையில் தமிழிசையை அழைத்து அமித்ஷா அறிவுறுத்தியிருக்கிறார். வணக்கம் தெரிவித்துவிட்டு சென்ற தமிழிசையை அழைத்து அமித்ஷா அறிவுறுத்தியிருக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜனை அழைத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தினார். அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ராஜேஷ், முழு விவரங்கள். அம்ருத், வணக்கம். தற்போது சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய அந்த பதவியேற்பு விழா நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் பதவியேற்பு விழா நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தமிழிசை சவுந்தரராஜன், பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது மேடையில் வரும்போது அமித்ஷா அவரை அழைத்து ஏதோ அறிவுறுத்தினார். அந்த அறிவுறுத்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் என்பது தற்போது ஒரு பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழா மேடையில் தமிழிசையை அழைத்து அறிவுறுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். தற்போது தமிழிசை மேலே வந்தவுடன் அருகில் இருக்கக்கூடிய முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவுக்கு வணக்கம் வைக்கிறார். அருகில் இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களுக்கும் வணக்கம் வைத்து அவர் கடந்து சென்று தன்னுடைய இருக்கைக்கு செல்ல முற்படும் போது தமிழிசையை அமித்ஷா அழைக்கிறார். அவர் அழைத்தவுடன் அவர் அருகிலே சென்று என்ன என்று கேட்பது போல சொல்லவும், இவர் இது போல நீ செயல்படக்கூடாது என்பது போல கையை சைகை காண்பித்து அப்படி இல்லை என்று ஏதோ சைகை போல அவர் பேசுகின்றார். எனவே இந்த சம்பவம் அவர் என்ன அறிவுறுத்தியிருப்பார் என்பது ஒரு பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. தமிழிசை கூறுவதை ஏற்க மறுத்து தான் சொல்வதை கேட்குமாறு அமித்ஷா அறிவுறுத்தியிருக்கின்றார். தமிழிசையை அழைத்து அமித்ஷா என்ன அறிவுறுத்தினார், என்ன அறிவுறுத்தல் வழங்கியிருப்பார் என்று தற்போது யூகங்கள் பல்வேறு வர தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக தமிழிசையை பொறுத்த வரையிலே அவர் கடந்த சில நாட்களாக பரபரப்பான பேட்டிகளை கொடுத்து வந்தார். குறிப்பாக ஒரு 4 தினங்களுக்கு முன்பு கொடுத்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கொடுத்த பேட்டி என்பது ஒரு பெரும் வைரலானது. அதாவது இணையதளவாசிகள் தங்களை அடக்கி வாசிக்க வேண்டும் எனவும், வெளியில் இருப்பவர்களும் சரி உட்கட்சியில் இருப்பவர்களும் சரி ஒரு லிமிட்டை தாண்டி விமர்சனம் செய்யக்கூடாது என்றெல்லாம் அவர் பேசியிருந்தார். அதுல பல அரசியல் சார்ந்த கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருந்தார். எதிர்கட்சிகள் விமர்சனம் என்பதை தாண்டி உட்கட்சியிலும் சேர்ந்து சில விமர்சனங்களை அவர் முன்வைத்திருந்தார். எனவே அந்த பேட்டி என்பது 2 தரப்பிலும், அதாவது பாஜக அல்லாதவர்கள் தரப்பிலும் பாஜகவிற்கு உள்ளே இருப்பவர்கள் தரப்பிலும் ஒரு பெரும் பேசு பொருளாக மாறியது. எனவே அவர் யாரையோ குறிப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார் என்றெல்லாம் செய்திகள் வந்தது. அதே போல தொடர்ச்சியாக டெல்லியிலும் முகாமிட்டிருந்தார். பிரதமர் பதவியேற்பு விழா நிகழ்ச்சிக்கு 2 தினங்கள் முன்பாகவே வந்திருந்த தமிழிசை அங்கு பல முக்கிய தலைவர்களை சந்தித்திருந்தார். டெல்லியில் இருக்கக்கூடிய அலுவலகத்திலும் ஒரு சிறிய ஆலோசனை கூட்டம் ஒன்றையும் நடத்தியிருந்தார். எனவே இவையெல்லாம் ஏதோ தகவல் சொல்வது போல இருப்பதாக பாஜகவினரே பலரும் இணையதளங்களிலே கருத்துக்களை பதிவிட்டு வந்தார்கள். இந்த நிலையில் அமித்ஷா தமிழிசை அவர்களை அழைத்து அப்படி செய்யக்கூடாது, அது போல செய்யக்கூடாது என்பது போல கையை விரலால் சைகை காண்பித்து நான் சொல்வதை கேளுங்கள், நீங்கள் சொல்வதை ஏற்க முடியாது என்று அவர் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் என்பது ஒரு பெரும் பேசு பொருளாகவும் அவர் என்ன சொல்லியிருப்பார் என்ற ஒரு யூகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.